Daily. Taste the Daily. சேலத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் ரூபாய் 5.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் உதவி தலைமை ஆசிரியர் முருகன் மற்றும் ஆசிரியர்கள் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பெரியாரை பார்த்துதான் பிரபாகரன் தனது படையில் பெண் புலிகளை சேர்த்தார் என்று கூறுவது பிரபாகரனை சிறுமைப்படுத்துவது என சீமான் பேசியுள்ளார். புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பெரியாரை பார்த்துதான் பிரபாகரன் தனது படையில் பெண் புலிகளை சேர்த்தார் என்று கூறுவது பிரபாகரனை சிறுமைப்படுத்துவதாக உள்ளதாக கூறினார். மேலும் எதற்கெடுத்தாலும் பெரியார்மன் என்று கூறுகின்றனர், ஆனால் பெரியாரை ஒரு மண்தான் என கடுமையாக விமர்சித்தார். பெரியார் விவகாரத்தில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் என்னை எதிர்ப்பதை நான் வரவேற்கிறேன் என்றும் கூறினார். மேலும் அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் கொடியில் மட்டுமே வேறுபாடு. ஒரு கட்சியில் அண்ணா படம் உள்ளது, மற்றொரு கட்சியில் அண்ணா படம் இல்லை, மற்றபடி நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றுதான் என்று விமர்சித்தார். நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு அளித்தால் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் ஈரோடு காளைமேடு சிலை சந்திப்பு அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தங்கள் கட்சிக்கு வாய்ப்பு அளித்தால் லஞ்சம் ஊழல் இல்லாத நல்லாட்சியை கொடுப்போம் என்றும் பொதுமக்கள் தங்கள் வாக்கிற்கான மதிப்பினை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பேசிய அவர், தமிழகத்திலேயே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் துணிச்சல் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உண்டு என்றும் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் கொடிய ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். பொதுக்கூட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக அணிவகுத்து நின்றனர். நீங்கள் போடுகிற ஓட்டு கொடிய ஆட்சி முறைக்கு வைக்கிற வேட்டு என்பதை நினைவைத்துக் கொண்டு மாய்க்கு சின்னத்திலே போட்டு நல்ல ஆட்சியை வளரச் செய்யுங்கள். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை நொடி இருக்கும்போது 3 முறை ஈரோட்டில் மட்டும் தேர்ந்தெடுக்க காரணம் ஒரு வாய்ப்பு. தம்பி திருமகன் ஈவேராவுக்கு மறுவாய்ப்பு, அவர் தந்தை ஐயா ஈவிகே சேலங்கோவனுக்கு மறுவாய்ப்பு, இப்போது அருமை சகோதரர் ஐயா சுந்தரகுமார். 3 முறை உங்கள் மண்ணிற்கு தேர்தல் திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறப்பட்டீர்கள், இரு வாய்ப்பு தவறப்பட்டீர்கள், 3வது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று காலம் வரலாறு உங்களுக்கு கைவித்திருக்கிறார்கள் என அன்பு மக்களே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய துரை வைகோ, பெரியார் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது எனவும் திராவிட இயக்கத்தின் அடித்தளமும் வழிநடத்துதலாகவும் பெரியார் உள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னணி வகிக்க கல்வி வளர்ச்சிதான் காரணம் என்றும் அப்படிப்பட்ட கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது திராவிட இயக்கமும் பெரியாரும் தான் என்று கூறினார். பெரியார் என்கிற மனிதரை இழிவுபடுத்துவது யாராக இருந்தாலும் அவர் ஈனப்பிறவிதான் என கடுமையாக விமர்சித்து பேசினார். பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் சொன்னது நான். இன்னைக்கு அதே வேளையில நான் இந்து பக்தன் தான்.
எல்லா கோயிலுக்கு போற இந்து மதத்தை வழிபடுறவன். அதே நேரத்துல இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது, சமூக வளர்ச்சி கிடையாது. குறிப்பா பெண்கள் நீங்க படிக்கலாம், நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாரா? தந்தை பெரியார் தான். கிடையாது. அவர் அதே நேரத்தில் இந்த இருமொழி கொள்கை, இன்னைக்கு நீங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் மாணவர்கள் இன்னைக்கு இந்த ஆங்கில புலமையினால இன்னைக்கு உலகமெங்கும் ஐரோப்பா அமெரிக்கா இன்னைக்கு எல்லா பல நாடுகள்ல இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கை நம்ம சொல்ல முடியும். வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் விளையாட்டு குழுவை மனித உருவத்தின் கால் பகுதி அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 3250 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 18வது குழியின் பணியின் போது சிறிய அளவிலான சுடுமண் குழுவை மனித உருவத்தின் கால் பகுதி அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அகழாய்வு இயக்குநர் பாஸ்கரன் இதுகுறித்து கூறுகையில், முன்னோர்கள் இப்பகுதியில் வசித்து தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான பல்வேறு சான்றுகள் கிடைத்துள்ளதாக கூறினார். மேலும் அதிகமான அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக சிறிய அளவிலான விளையாட்டுப் பொருட்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு ஆதரவு தாருங்கள் என அரிட்டாப்பட்டி மக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய தனி தீர்மானம் கொண்டு வந்து டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மக்களின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு நேற்று நேரில் வந்தார். அரிட்டாப்பட்டி மந்தை திடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி முதலமைச்சரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் பாரம்பரிய முறைப்படி குளவையிட்டு வரவேற்றார்கள். பின்னர் அரிட்டாப்பட்டி மக்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களால் ஆட்சியில் இருக்கும் தான் முதல்வர் பொறுப்பில் இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் வராது என்றும் வெற்றி நமக்கு கிடைத்துள்ளது. இன்னும் 1.5 ஆண்டில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையான தனக்கு ஆதரவு தாருங்கள், எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என பேசினார். பின்னர் மக்கள் அளித்த மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன், மக்களால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது, அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்னேன். அதற்காக நேற்றைக்கு வந்து என்னை சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. திருக்கோவலூரில் இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட 2 உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் நகர் பகுதியில் இருந்து ஆவியூர் வரை 3 விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வாகன பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது மோகன்ராஜ் மற்றும் ஹரிஷ் ஆகிய 2 சிறுவர்கள் திருக்கோவலூர் அடுத்த சைலூர் பகுதியில் வாகனம் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக சென்றதால் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். இதில் வாகனத்தில் பயணம் செய்த மோகன்ராஜ் மற்றும் ஹரிஷ் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்த திருக்கோவலூர் போலீசார் இருவரது உடலையும் மீட்டு திருக்கோவலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருக்கோவலூர் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்தியாவில் சனாதன சட்டமே இயங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் பேரவை சார்பில் சென்னையில் நேற்று இந்திய குடியரசும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விசிக தலைவர் திருமாவளவன் உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், அரசமைப்பு சட்டம் அனைத்து தளங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே நீதிபதிகளாக இருக்க முடியும் என்ற சூழல் ஏன் நீடிக்கிறது என்று கேள்வி எழுப்பியதோடு, அங்கு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாத நெருக்கடியை எது தருகிறது? இன்னும் இந்த நாட்டை மனுஸ்மிருதிதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது. சமூகத்தில் சாதி இருக்கிறது. இந்தியாவில் சாதி பார்க்காமல் எந்த செயலும் மனித குலத்தில் இல்லை. இதன் மூலம் சனாதன சட்டமே இயங்குகிறது, அரசமைப்பு சட்டம் அல்ல என்பது தெளிவாகிறது என கூறினார். மேலும் சமூக நீதி மூலமாகவே சமூக ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். ஆனால் முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சட்டத்தை கொண்டு வந்து சமூக நீதியை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றனர் என்று கூறினார். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலமாகவே குடியரசை பாதுகாக்க முடியும் என்று வலியுறுத்தி பேசினார். கருணாநிதி காலத்திலிருந்தே இஸ்லாமியரின் முதுகில் குத்துவது திமுக என ராஜபாளையத்தில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் நஜ்மா பேகம் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சம்பந்தபுரத்தில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் நஜ்மா பேகம் தலைமையில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் வருசநாடு வழியாக புதிய சாலை அமைக்க வேண்டும், திருச்சுழி அருகே நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நஜ்மா பேகம், வடமாநிலத்தை போன்று தமிழகத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு முறை மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு, கருணாநிதி காலத்திலிருந்தே இஸ்லாமியரின் முதுகில் குத்துவது திமுக என்று சாடினார். மேலும் பெரியார் குறித்து அவதூறு பேசிய சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது என விமர்சித்தார். காலங்காலமாக பல 100 ஆண்டுகாலமாக இருந்த ஒரு வழிபாடு அது. அங்கே போய் முடியெடுத்து பிறந்த குழந்தைக்கு நேர்ச்சி செஞ்சு அங்கே ஆடெடுத்து உணவு சாப்பிட்டதுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இது நீங்கள் போய் கேட்டாலே தெரியும். இன்னைக்கு திடீர்னு வந்துக்கிட்டு முதல்ல போகக்கூடாதுன்னாங்க, இப்போ சமைக்கவே கூடாது, அங்கே போயிட்டு மட்டும் வாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு இவங்க யாரு? அந்த சிக்கந்தாமலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு இடம் என்பதற்கான அனைத்து சான்றுகளும் இருக்கு என்பதாக அந்த நிர்வாகம் சொல்லுது. அப்ப எல்லா விதமான ஆவணங்களும் இருக்கும் பொழுது நீதியை நாங்க யார்கிட்ட போய் கேட்க? எல்லா ஆவணங்களும் முஸ்லிம்களுக்கு சாதகமாக, அந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தாமலைக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இந்த ஆர்டரை யாரு போட்டது? நீதிமன்றம் கொடுத்துச்சா? அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ சொல்றாருன்னா ஆர்டிஓ யாரு? ஆர்டிஓ யார் சொல்லி செய்யறாரு? எனவே இந்த திமுக அரசு என்பது தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசு. இது சிறைவாசிகளுடைய விஷயத்திலே நாங்க பார்த்துட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.